ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மாசான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி அதுவும் சிம்பிளான ஸ்டெப்பில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பாதி ஸ்டெப் புரியாமல் கூட இருக்கலாம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஆரம்பிங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனா இப்ப சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? சாதகம் வெட்டுவா இல்லைன்னா வெட்டு வாங்குவா. இதைத்தான் எழுதுறீங்க. ஆனா இப்ப சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? எழுதுனீங்க சாதகம் யாரையாவது வெட்டுவா இல்லைன்னா வெட்டு வாங்குவா. இதைத்தான் எழுதுறீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற பீட் மார்க் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ வீடியோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து அப்படியே பிளாங்காக தான் இருக்கும். இதில் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ கொடுத்துருப்பேன். நான் வந்து இந்த அண்ணங்க பேசுகிறது வேணும்னா இந்த இது வச்சுக்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு இது இல்லை அந்த மூவியில் வர மாதிரி அந்த பேசுகிறது வேணும்னா இந்த இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டில் எதுனாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ வாங்க நான் இந்த வீடியோ வச்சு நான் வந்து இப்போ எடிட் பண்ண எப்படின்னு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கீழே அந்த டெக்ஸ்ட் மாதிரி சிம்பிள் இருக்கும், அதை வந்து டெலீட் பண்ணி விட்றேன். ரெண்டுமே டெலீட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும், ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்கும். ரெண்டுமே டெலீட் பண்ணி விட்டுறேன். ரெண்டுமே டெலீட் பண்ணிட்டு இப்போ வந்து கரெக்டாக இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பீட் மார்க் அதாவது 3.12 செகண்ட் அந்த செகண்டில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து மேலே 3 டாட் மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக தொட்டு எக்ஸ்ட்ராட் ஆடியோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராட் ஆடியோ கொடுத்துட்டு இப்போது இதுக்கு அடுத்து வர வீடியோ எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கரெக்டாக இப்போ டயலாக் மட்டும் கரெக்டாக வரும். இதுக்கடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது ஒவ்வொரு ஃபோட்டோவை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு என்ன செய்கிறேன்னா இப்போ வந்து ஃப்ரேமுக்கு எதாப்பில் கரெக்டாக எனக்கு வந்து இல்லை, அதனால் இப்போ ஃபில் கம்போஸ் ஏரியா கொடுத்துக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஃப்ரேமுக்கு எதாப்பில் கரெக்டாக இல்லாட்டா ஃபில் கம்போஸ் ஏரியா கொடுத்து இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ரேமுக்கு எதாப்பில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ என்னோடய ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சேக் எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு இதில் என்னென்னா ஃபோட்டோ காமிக்காது. ஃபோட்டோ வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ ரெண்டுமே இப்படி தான் இருக்கும், ஃபோட்டோ காமிக்காது. அதனால் எஃபெக்ட் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். எஃபெக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். எஃபெக்ட்டும் ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு வந்து ஃபோட்டோ மட்டும் காமிக்காது. இப்போ என்ன செய்யணும்னா ஃபோட்டோவை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அந்த மேலே ப்ளஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து கரெக்டாக டச் பண்ணிவிட்டு இப்போது காப்பி லேயர் அதை வந்து கொடுத்துக்கோங்க. காப்பி லேயரை கொடுத்துட்டு இப்போ மறுபடி பீட் மார்க் ஓப்பன் பண்ணுங்கள். பீட் மார்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் போங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் இப்போ வந்து லைன் ஆஃப் ஃபோட்டோ இருக்குது. இப்போ வந்து அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோவை வந்து இப்போ வந்து எஃபெக்டை பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல்னு இருக்கும், அதை வந்து கரெக்டாக டச் பண்ணிட்டு சைடில் ஏரோ மாதிரி இருக்குது, அதை வந்து கரெக்டாக டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டு எஃபெக்ட் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கணும். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக அதுக்கு தான் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னா தான் எந்த இடத்துல எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும், இல்லை ஒரு சில எஃபெக்டில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மும் சேர்த்து வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்காம போயிட்டு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா திடீர்னு எஃபெக்ட் ஒர்க் ஆகுது. அதனால் சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் எடிட் பண்ணுங்கள். இப்போ வந்து எஃபெக்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது எஃபெக்ட் மட்டும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தாலே தெரியுது எஃபெக்ட் மட்டும் கரெக்டாக பேஸ்ட் ஆகிட்டு இப்போ வந்து அதே மாதிரியே அடுத்த ஃபோட்டோ டச் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆரோலாம் ஒன்றும் டச் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் அந்த பேஸ்ட் ஸ்டைலுங்கிறத அப்படியே டச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும்.
ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து இதோட முடிஞ்சு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சின்ன ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த சின்ன ஃபோட்டோவுக்கு அடுத்த வர எல்லாமே அடுத்த எஃபெக்ட் வரும், ரெண்டாவது எஃபெக்ட் வரும். அதனால் இந்த ரெண்டாவது சின்ன எஃபெக்ட், அதாவது எந்தனா 7.2 அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது எஃபெக்ட் இப்போ வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து மறுபடியும் சேக் எஃபெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் செகண்ட் எஃபெக்ட். இதை வந்து ஃபோட்டோவை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி காப்பி லேயர் அதை வந்து கொடுத்துக்கோங்க. காப்பி லேயரை கொடுத்துட்டு இப்போ பீட் மார்க் மாதிரி ரிட்டன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போது கரெக்டாக நம்ம வந்து அந்த சின்ன ஃபோட்டோ மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, சின்ன ஃபோட்டோ மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்து வர ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். கரெக்டாக இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து எஃபெக்ட் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கணும். அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ சேர்த்து வச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஜூம் ஆகி இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணால் இப்போ வந்து ஃப்ரேமுக்கு ஏற்றப்பல கரெக்டாக உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்றப்பறம் எஃபெக்ட் கரெக்டாக பேஸ்ட் ஆகிரும். இப்போ இந்த எஃபெக்டை எல்லாத்துக்கும் அப்படியே லைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீடியோ எடிட் 99% முடிஞ்சிச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக அந்த சிசி மைட்டு இருக்கும். அதை வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா 3மே செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆக அப்புறம் காப்பி லேயர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக இங்கே வந்து ஃபோட்டோ எங்கனக்குள்ளே ஆரம்பிக்கும் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இப்படி வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கரெக்டாக பார்த்தாலே தெரியுது. இல்லாட்டா உங்களுக்கு அதுனா வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து வீடியோவும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இதில் என்ன செய்யணும்னா இந்த லாஸ்ட் வர அந்த இது இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக டச் பண்ணி கரெக்டாக அந்த லாஸ்ட் வர எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஸ்டெப்பில் எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதுவும் ஒரு மாசான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணிட்டுருக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.